தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A யூனிட் 3ல தலைவர்கள் உருவாதல் அந்த டாபிக் தான். அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுவும் இருக்கும். மதம், இனம், மொழி, வழக்காறு, இந்தியாவினுடைய பண்பாடுகள் அதை பற்றி என்ன பண்ணிடலாம். அந்த கடைசி டயத்தில் உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின். 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர் யார் அப்படின்னா பகத்சிங் இருக்கார். அப்போ யார் பண்ணுவாங்க அப்படின்னா 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் பட்டுகேஸ்வர் தத் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்வாங்க. விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோர்களின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என யார் எழுதினார் அப்படின்னா யார் எழுதியிருப்பாங்க, பகத்சிங் தான் எழுதியிருப்பார். பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிலேய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த குடிமை பணியை விட்டுட்டு அவங்களோட வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 1920-21 ஐசிஎஸ் தேர்வில் 4வது இடத்துல இருப்பார். அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்திருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸுடன் பயணித்தவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோட பயணித்தவர் ஆபித் ஹுசைன் அப்படிங்கிறவர். இவங்க 91 நாள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த சிங்கப்பூருக்கு போய் 1943 ஜூலை 2 சிங்கப்பூர் போவார். 1943 ஜூலை 9 என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பதவி ஏற்றுக்குவார். அப்புறம் தான் 1944 மார்ச் 18 மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மூவர்ண கொடி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி போகிறப்போ கூட போனவர் யார் அப்படின்னா ஆபித் ஹுசைன். டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் இவர் பாரத மாதா கழகம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அப்படின்னா பாரத மாதா கழகம் தோற்றுவிச்சிருக்கிறவர் அஜித் சிங் தோற்றுவிச்சிருப்பாங்க. 1924 அக்டோபர் மாதம் 24 சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு எந்த சிறைக்கு அடைக்கப்பட்டார் அப்படின்னா மாண்டலே சிறை, பர்மாவில் மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறந்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருடைய பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜிடி கோஸ்லா குழுவை பரிந்துரை பண்ணிப்பாங்க. இப்போ இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மரணத்தில் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மர்மமான முறையில் மரணம் இறந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு கோஸ்லா குழு மட்டும் கிடையாது, ஷா நவாஸ் கமிஷன், முகர்ஜி கமிஷனும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இதை விசாரிக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் அப்படின்னா நேருவோட குடும்ப பெயர் கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் பேர் என்னன்னா கமலா கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள 1916 நேரு திருமணம் பண்ணுவார். எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேருவோட அறிக்கை இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 நடந்திருக்கும். அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. டேஸ் அவர்களினுடைய இரத்த தியாகம் மூலம் இந்திய மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர். 18 மார்ச் 1944 அன்று இந்திய இராணுவ வீரர்கள் இந்த அறிக்கையை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. 27 மே 1924 இறந்த இந்திய தேசிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27 மேல 1964 யார் இறந்துருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு இறந்திருப்பாங்க. இவங்க 14 நவம்பர் 14 1889 பிறப்பார். 27 மே மாதம் 1964 ஜவஹர்லால் நேரு இறந்துருவாங்க. 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார், இளம் வயது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுவாங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தர்ஜுமன் குரான், அதாவது குரானினுடைய அந்த அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்குனவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். தர்ஜுமன் குரான் 1962
பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னா, அண்ணா வந்து தோத்துருப்பார் காஞ்சிபுரம் தொகுதியில். யார் கூடனா நடேச முதலியார் அவர் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டிட்டு தோத்துருப்பாங்க. அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுக்கள். அறிஞர் அண்ணா வந்து நீதி பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்திருப்பார். விடுதலை பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார். முடியரசு அப்படிங்கிற ஒரு தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகள்லையும் என்ன பண்ணியிருப்பார், ஈடுபட்டிருப்பார். அதனால் மூணுமே சரிதான். நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியர், விடுதலை பத்திரிகையினுடைய ஆசிரியர், இந்த முடியரசு அப்படிங்கிறது இந்த முடியரசன் அவங்களுடைய பத்திரிகை, அதுலேயும் அது தொடர்பான பணிகள்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈடுபட்டிருப்பாங்க. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசத்தின் தந்தையாக கருதணும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அப்படி சூழலையுமே அக்பர் வந்து மத பிரிவினை வாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான ஒரு பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நேரு தான் சொல்லியிருப்பாங்க அக்பர் பற்றி. ஜவஹர்லால் நேரு. யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? தேசிய கல்வி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்களுடைய பிறந்த நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்க, தேசிய கல்வி நாள். இவர் நவம்பர் 11 1888 என்ன பண்ணியிருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. 1947 58 வரைக்குமே இவங்க கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க. எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது? அண்ணாவினுடைய நூல்கள் படிச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீதி தேவன் மயக்கம், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி, இதெல்லாமே அண்ணாவினுடைய பொன்மொழிகள். 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். சிஎன் அண்ணாவால் எழுதப்படாத படைப்பு அப்படிங்கிறது, அண்ணா வந்து ஆரிய மாயை எழுதியிருப்பாங்க. ஓரிரவு அப்படிங்கிறது அண்ணாவினுடைய நூல் தான். சொர்க்க வாசல், இது மூணுமே அண்ணா தான் எழுதியிருப்பார். இந்த ஆனந்த போதினி அப்படிங்கிறது மட்டும் நாவேடு முனுசாமி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் என்னது வராது. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர். 1920 தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னா ராஜாஜி வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. பெரியார் ஈவே ராமசுவாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க சிறையில் இருக்கும்போதே. 1938 ஒரு தனியான சுதந்திரமான செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாடு எப்போ கூட்டியிருப்பாரு அப்படின்னா 1939. எப்போ கூட்டியிருக்காங்க, 1939 என்ன பண்ணியிருப்பாரு, இந்த திராவிட மாநாடு வந்து கூட்டியிருப்பார். அனைத்திந்திய பணியாளர்களினுடைய தந்தை, அனைத்திந்திய பணியாளர்களின் தந்தைன்னு சொல்லப்படுறவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 1937-40 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர். ஃபர்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1922 கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிதலை கீழ்வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யார் எதிர்த்திருப்பாங்க, கயா காங்கிரஸ்ல ராஜகோபாலாச்சாரி. இந்த கயா காங்கிரஸ் மாநாடு அதுக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க, தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பின்வருவனவற்றில் எந்த கூற்று காமராஜர் பற்றி சரியானது அப்படின்னா இந்த 1-2 காமராஜர் பற்றிய கூற்று. ஏன்னா உப்பு சட்ட பிரிவு 74 கீழ் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உப்பு சட்டம் மீறியதற்காக பிரிவு 74 கீழ் கைது செய்யப்படுறாரு. இவர் மார்ச் 12 1931 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. 1-2 தான் சரி. 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி, தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 1952 எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா 1937 சட்டமன்ற உறுப்பினராக சாத்தூர் தொகுதியை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் 1952. இவர் 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக என்ன பண்ணியிருப்பாங்க, காமராஜர் வந்து இருந்திருப்பாங்க.
காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 1954 1963 வரைக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க? 9 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க முதலமைச்சராக. 1907 காங்கிரஸ் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலாளர். புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாண செயலாளர் வ.உ. சிதம்பரனார். ராஜஸ்தானினுடைய வில் மனிதர்கள் எனவும் தெற்காசியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடியவர்கள் வில் மனிதர்கள், பில்ஸ்கள் அப்படி சொல்றாங்க. வாழும் பகுதி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. இவங்க வடகிழக்கு பகுதியில் வாழ்பவர்கள். 12 மில்லியன் மக்கள் இருக்காங்க. மரத்தாலான கைவினை கலைப்படைப்புகளில் பிரபலமானவங்க. இவங்களுடைய முக்கிய திருவிழா சீக்ரேனி அப்படிங்கிறது. மேல் குறிப்பிட்ட பழங்குடியினர் யாரு அப்படின்னா இவங்க அங்காமி பழங்குடியினர். பாருங்க, நாகாலாந்து வடகிழக்கு பகுதி, 12 மில்லியன் மக்கள், மரத்தாலான கைவினை பொருட்கள் பண்ணுறதுல அவங்க பிரபலமானவங்க. முக்கிய திருவிழா சீக்ரேனி. ஆரிய காலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் 3வது பெரிய பழங்குடியினராகவும் கருதப்படக்கூடியவர்கள். இவங்க மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் வாழ்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஜார்க்கண்ட், ஒடிசா அப்படிங்கிறதுனால அவங்க சந்தாலர்கள். நீலகிரி மலை அடிவாரத்தில் தாழ்வான சரிவு பகுதியில் வாழும் படுகர்களுக்கு பிறகு 2வது மிகப்பெரிய பழங்குடியினர். படுகருக்கு அப்புறமா கருதப்படக்கூடியவங்க இருளர்கள். தென்னிந்தியாவில் உள்ள ஒரே முக்கிய இனமாக கருதப்படக்கூடிய பழங்குடியினம், நம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமாக கருதப்படக்கூடிய பழங்குடியினமாக குறும்பர்கள் பார்க்கப்படுறாங்க. மகாத்மா காந்திக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பதக்கங்கள். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு கெய்சர்-இ-ஹிந்து அப்படிங்கிற தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கெய்சர்-இ-ஹிந்துங்கிறது தங்கப்பதக்கம். 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவையை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் காந்தியடிகளுக்கு கொடுத்துருப்பாங்க 1906. 1899 1900களில் போயர் போரின் போது, அதாவது இந்த தூக்குப்படுக்கை ஸ்ட்ரக்சர் கொண்டு செல்றவங்கள்ட்ட ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்ததற்காக போயர் போர், அங்கே ஜூலு போர், இங்கே போயர் போர் வெள்ளி பதக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிதான். கெய்சர்-இ-ஹிந்து தங்கப்பதக்கம் 1906, ஜூலு போர் வெள்ளி பதக்கம் 1899 900 போயர் போர் வெள்ளி பதக்கம். 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். தற்காலிக அரசை ஏற்படுத்தினவர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் ஜவஹர்லால் நேரு. இராணுவ படை வீரர்கள் சார்பாக ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா செகண்ட் தான். உலக வரலாறு ஒரு பார்வை 1934. உலக வரலாறு ஒரு பார்வை 1934. ஒரு சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி 1936. இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1946. சுதந்திரத்திற்கு முன் அப்படிங்கிறது 2000. பி தான் ஆன்சர். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா.ஆ. பத்மநாபன். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகங்கள். ஆண்டாள் பாவைப்பாட்டு, அரங்கநாத முதலியார் கச்சியப்ப கலம்பகம். அரங்கநாத முதலியார் கச்சியப்ப கலம்பகம். சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி குறிப்பிடுவாங்க. சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. சி த ஆன்சர். இப்போ நம்ம பார்க்குறது யூனிட் 3ல். யூனிட் 3ல் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம், ஆண்டாள் பாவைப்பாட்டு, அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? தவறானது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறானது. பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23 1897 அன்று ஒரிசாவில் கட்டாக் என்னும் இடத்துல பிறக்கிறார். அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் சரி.
இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா விடுமுறை நாள் கொடுத்துருக்காங்க, அதனால் அது வராது. தைரிய நாள் அப்படிங்கிறது என்னது சரியானது. ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டமான சர் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். எப்போ 1919 ஏப்ரல் 13 அப்போ அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்காக இவங்க வந்து சர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து என்ன சரியானது, சரியான விளக்கம். மகாத்மா காந்தி பற்றிய சரியானது. காந்தியின் பொருளாதார திட்டத்தினுடைய சின்னம் வந்து காதி தான் குறிப்பிடுறாங்க, காதி. வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி வந்து தொடங்கியிருப்பார். சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரி. ஏன்னா நியூ இந்தியா வந்து அன்னி% தொடங்கியிருப்பாங்க. காந்தியினுடைய சத்தியாகிரக இயக்கம் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் அப்படிங்கிறது சரியானது தான். இந்த மொழிபெயர்க்கப்படுறது வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க, அதனால் இது வந்து தவறு. இது மட்டும் சரியானது. உலக அமைதி குறியீடு 2025 நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா 115வது பிளேஸில் இருக்கோம். 115வது இடம். முதலிடத்துல ஐஸ்லாந்து வந்து இருப்பாங்க. பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா அகநானூறு குறிப்பிடுது. தீநெறிப்பட்ட வேள்வி திருமணம் பற்றி குறிப்பிடக்கூடியது தீநெறிப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம். தவறான இணை எது அப்படின்னா 3 நாளும் தவறு. 3 நாளும் தவறானது. ஏன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. தொடக்கு அப்படிங்கிறது கழுத்தில் வந்து பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணிகலை, அது சங்கிலி. ஆண்டலை அடுப்பு அப்படிங்கிறது சேவல் வடிவமாக இருக்கும். அயவித்துலாம் அப்படிங்கிறது அம்புகள்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு எந்திரம். எரிசிரல் அப்படின்னா கண்ணை கொத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் எரிசிரல். இது ரெண்டும் மாறி இருக்கும், அதனால அது ரெண்டும் தான் என்னது சரியானது. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் இருந்தது பற்றி குறிப்பிடக்கூடியது. சுவர்களில் ஓவியம் தீட்டுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க, மணிமேகலையில் குறிப்பிட்டிருப்பாங்க. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை குறிப்பிடுது. கொல்லிப்பொறை நாணயங்கள். கொல்லிப்பொறை வந்து சேரர்கள். பெருவழுதி நாணயங்கள் பாண்டியர்கள். மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை காங்கேயத்தில். மணிகள் உற்பத்தி செய்கிறது காங்கேயம். துணி உற்பத்தி செய்யக்கூடியது மொஹஞ்சதாரோ. இப்போ ஏதான் வந்து சரியானது. கொல்லிப்பொறை நாணயம் சேரர், பெருவழுதி நாணயம் பாண்டியர். மணிகள் உற்பத்தி செய்கிறது காங்கேயம், துணி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை மொஹஞ்சதாரோ. பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படி என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பெண் ஏன் அடிமை ஆனால் அப்படிங்கிற புத்தகம் வந்து பெரியார் வந்து வெளியிடுறாரு அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கணும். 3வது வந்து பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் என்ற ஒரு துண்டு பிரச்சுரத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டதற்காக பெரியார் என்ன பண்ணுறாரு, கைது செய்யப்படுறாரு. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 1938 நவம்பர் 13 என்ன பண்ணியிருப்பாங்க, சென்னையில் பெரியார் வந்து பெண்கள் தலைமையில் ஒரு மாநாடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்கும். கடைசியில் தான் பெரியார் உண்மை என்ற தமிழ் மாத இதழை வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்து தொடங்கியிருப்பார் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதனால் தான் சரியானது. பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம், அதாவது பகுத்தறிவு திருமணம் அப்படிங்கிறதுல 1வது வந்து சரி. சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்படுறது. அவை பெரும்பாலும் வேண்டுமென்றே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து தப்பு. மங்களகரமானதாக அந்த டைம் பார்த்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து தவறானது. அதனால் 2 வந்து வராது. அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடந்துவதாக உறுதியளித்து என்ன பண்ணிக்குவாங்க, சத்தியம் பண்ணிக்குவாங்க. அதாவது சுயமரியாதை திருமணம், பகுத்தறிவு திருமணம். ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்களுக்கு என இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என கூறிய நபர். இப்படி செஞ்சீங்கன்னா சுயராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் சுப்பிரமணிய சிவா. மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது.
பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிநிதிகளை யார் சேகரிச்சிருப்பாங்க? சி.வை. தாமோதரனார் சேகரித்து தொகுத்திருப்பார். ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நிலவுவதையும் நெருக்கமாக இருப்பதையும் என்ன பண்ணிருப்பாரு? நிரூபிச்சிருப்பாரு. அதுதான் தமிழின் தொன்மையை நிரூபிச்சிருக்காரு. இது யார் வருவாங்கன்னா சிங்காரவேலனார் வருவார். சிங்காரவேலனார் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக என்ன பண்ணியிருப்பாரு? இருந்திருப்பாரு. அதனால 1, 3 சரி. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இது 1908 வந்திருக்கும். இது எந்த பின்னணியில் நிறைவேற்றியிருப்பாங்க அப்படின்னா முண்டா கிளர்ச்சி பின்னணியில் உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முண்டா கிளர்ச்சியில் தான் நிறைவேற்றியிருப்பாங்க. திருச்செங்கோடு ஆசிரமத்தை அமைத்தவர். திருச்செங்கோடு அப்படிங்கிறது ராஜாஜி காந்தி ஆசிரமம் என்ன பண்ணியிருப்பாங்க? அமைச்சிருப்பாங்க 1925. கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது. கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என S.M. பெர்ஸ்லைட் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருப்பாரு. ஈவேரா பத்தினதுல எது ஃபர்ஸ்ட் சரினா, இவர் காங்கிரஸ்ல சேர்றாரு 1919 காங்கிரஸ்ல சேருவாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 22 தேர்ந்தெடுக்கப்படுவார். வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ நடக்கணும்? 1924. இவர் நீதி கட்சியின் தலைவராக 1938 என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. அதனால இதுதான் வரிசை. சி த ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? நேரு டிசம்பர் 26, 1929 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். பொறுத்துக. கே.ஆர். ஐயங்கார் அப்படிங்கிறவங்க மெட்ராஸ் மகாஜன சபை. கேலப்பன் வைக்கம் சத்தியாகிரகம். எம்.ஆர். மசானி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி. எம்.எம். மாலவியா இவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா இந்து மகாசபைக்கு வருவாங்க. இந்து மகாசபை மாலவியா. கே.ஆர். ஐயங்கார் மெட்ராஸ் மகாஜன சபை. கேலப்பன் வைக்கம் சத்தியாகிரகம். எம்.ஆர். மசானி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி. மாலவியா இந்து மகாசபை. 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946-47 ஆண்டுகளில் வகித்தவர் யாரு அப்படின்னா அகில இந்திய மக்கள் குழு பண்டித ஜவஹர்லால் நேரு. பின்வரும் கருத்துக்களை கூறி இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் காண்க. தீண்டாமையை விட்டொழிக்காவிட்டால் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து என்ன பெற முடியாது? சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி, மோகன்தாஸ் காந்தி. ரவீந்திரநாத் தாகூர் பற்றியது. ரவீந்திரநாத் தாகூர் 2, 4 என்னது? தவறானது. வங்காளத்தில் சாந்திநிகேதன் அப்படிங்கிற இதை நிறுவியிருப்பாங்க. இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக என்ன ஆயிருக்கு? மாறி இருக்கு. 1913 நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் தான் இவர். முதல் ஆசிரியர் இவர் தான் சொல்லுவாங்க. இலக்கியத்துக்காக வாங்கியிருப்பாரு. கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவர் தான். போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் கோரா அப்படிங்கிறது இவருடைய படைப்புகள். இவர் இந்தியா மற்றும் வங்காளதேசத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு? தேசிய கீதம் எழுதியிருப்பாரு. அதனால தான் 2, 4 தவறானது. பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா இது திராவிட கழகம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? நீதி கட்சியை சேர்த்திருப்பாங்க. 1944 சேலம் மாநாடுல திராவிடர் கழகம். பாராளுமன்றத்தின் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையினுடைய பெயர் என்ன அப்படின்னா நியூயார்க் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஈவே ராமசாமிக்கு முன்பு வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் மாதவன், T.K. மாதவன், K.P. கேசவ மேனன் மற்றும் சார்ஜ் ஜோசப் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இவருக்கு முன்னாடியே போய் அங்கே இந்த வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாதவன், கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப். அன்னிபெசன்ட் காமன்வீல். பிபின் சந்திரபால். நியூ ஏஷியா பிபின் சந்திரபால்.
பூபேந்திரநாத் தத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யுகந்தர் வருவாங்க. பூபேந்திரநாத் தத்தா யுகந்தர். திலகர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கேசரி வருவாங்க. மராட்டா கேசரிலாம் திலகர். ஸோ வந்து டி தான் என்னது ஆன்சர். அன்னிபெசன்ட் காமன்வெல். பிபின் சந்திரபால் நியூ ஏஷியா. பூபேந்திரநாத் யுகந்தர். திலக் வந்து கேசரி. சங்கரலிங்கம் எப்போ அப்படின்னா 27 ஜூலை 1956. பக்தவச்சலம் 2 அக்டோபர் 1963. லால் பகதூர் சாஸ்திரி 26 ஜனவரி 1965. தமிழ்நாடு அப்படிங்கிறது பேர் மாற்றிருக்காங்க. ஜனவரி 14 1968. அதனால் சி தான் வந்து ஆன்சர். பின்வரும் கூற்றுக்களுள் எவை காந்தி இர்வின் உடன்படிக்கையோடு தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து தொடர்பு இல்லாதது அப்படின்னா 3 மட்டும் வராது. ஏன்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்கன்னு வரும். அரசு அடக்குமுறை அவசர சட்டங்களை திரும்ப பெற ஒப்புக்கொண்டது. சிறையில் இருக்கும் சத்தியாகிரகிகளை விடுதலை செய்ய அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒத்துக்குவாங்க. ஆனால் அந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவர் ஒத்துக்குவார் அப்படிங்கிறது தான் வரும். 3வதுலேயும் 1வது வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்க மாட்டார். காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதுலாம் கரெக்டு தான். இது மட்டும் 3 மட்டும் தவறானது. காமராஜர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கைது சிறையில் அடைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது உப்பு சத்தியாகிரகத்துக்காக கைது பண்ணியிருப்பாங்க அலிப்பூர் சிறையில். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் MN ராய் சொல்லியிருப்பார். MN ராய் குறிப்பிட்டிருப்பார். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களே நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். பூனா சர்வஜனிக் சபா அதை பற்றி கேட்டிருக்காங்க. 1, 2, 3 வந்து சரியானது. MG ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே தான் இந்த பூனா சர்வஜனிக் சபா 1870 அதனுடைய மூளையாக செயல்படுவார். சபை மக்களினுடைய அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும். இது 1878 பத்திரிகை சட்டத்தை வந்து எதிர்த்திருப்பாங்க. ஆனால் இந்த அமிர்த பஜார் பத்திரிகா அப்படிங்கிறது வங்க மொழியில் சிஷிர்குமார் கோஷும் மோதிலால் கோஷும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது மட்டும் என்னது வராது. சுபாஷ் சந்திர போஸ் பற்றி சரியானது. சுபாஷ் சந்திர போஸ் CR தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைகிறாரு. யார் தலைமையில்? CR தாஸ் தலைமையில். 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது அதை எதிர்த்து முழக்கமிட்டார். 1927 சைமன் கமிஷனை அவர் புறக்கணித்தார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். அப்படிங்கிறதுனால எல்லாமே என்னது சரியானதான். 1916 ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆசாத்தினுடைய வாழ்க்கையினுடைய சுயசரிதை என்ன அப்படின்னா தஷ்கிரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1916 எந்த நாளை பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளாக தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர் அப்படின்னா அதை சுதேசி தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு பிபின் சந்திரபாலினுடைய விடுதலை நாளை சொல்லியிருப்பாங்க. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா செல்வி துர்காபாய். திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? திராவிட பாண்டியன் ஜான் ரத்தினம். தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலையுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அப்படின்னா பத்மாசனி அம்மாள். நீல் சிலை அகற்றும் போராட்டம் பத்மாசனி அம்மாள். ஏப்ரல் 14 அம்பேத்கர் தினமாக அறிவித்த நாடு. ஏப்ரல் 14 நியூயார்க் அறிவிச்சிருப்பாங்க. சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை பிறந்த தினம் ஏப்ரல் 17. தீரன் சின்னமலை பிறந்தது வந்து 17. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956. எங்கு தமிழ் தாய்க்கு திருவுருவ சிலை அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? திருவுருவ சிலை தாய்க்கு வந்து கோவையில் அமைச்சிருக்காங்க. 25வது வனவிலங்கு காப்பகமான அம்பேத்கர் பெயரில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைக்கிறாங்கன்னா மத்திய பிரதேசத்தில்.
உச்சநீதிமன்றத்தின் PR கவாய் அப்படிங்கிறவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி? 52வது. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவிதான் பண்பாடு அப்படிங்கிறது CC நார்த் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதல்வர் பக்தவச்சலம் 1947-48 வங்க கவர்னராகவும் மேற்கு வங்காள ஆளுநராகவும் 1948-50களில் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தவர் யாரு அப்படின்னா ராஜாஜி. இந்தியா டிவைடட் ராஜேந்திர பிரசாத். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. இந்தியா விங்ஸ் ஃப்ரீடம் அபுல் கலாம் ஆசாத். யங் இந்தியா காந்தி வருவாங்க. நியூ இந்தியா தான் அன்னி பெசன்ட் வருவாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் மெக்கால பிறக்கிறாரு. பிறக்கிறாரு. இவர் காந்தியடிகளை 1920 சந்திப்பார். 1923 டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பார். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக 1947-48 வரை பணியாற்றியிருக்காங்க. டி த ஆன்சர், அனைத்தும் சரி. சிறைவாசத்தின் போது கீதா ரகசியம் என்ற நூலை எழுதிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர். கப்பலோட்டிய தமிழன் தளபதி சிதம்பரனார். கப்பலோட்டிய சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு வஉசியினுடைய நூல்கள் எழுதியிருப்பார். மாப்போசி எழுதியிருப்பார். மாப்போ சிவஞானம். 1928 சுதந்திர கூட்டமைப்பில் இடம் பெற்றவர்கள் யாரு அப்படின்னா சுதந்திர கூட்டமைப்பு, இந்திய சுதந்திர கூட்டமைப்பு சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, சீனிவாச ஐயங்கர், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எந்த சிறையில் காமராஜர் இருந்திருக்காரு? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அமராவதி சிறை. காந்தியடிகள் தொடங்கிய அமைப்புகள் 1894 நடால் இந்திய காங்கிரஸ், 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, 1910 டால்ஸ்டாய் பண்ணை. இந்திய தேசிய காங்கிரசினுடைய நீண்டகால தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு நீண்டகால தலைவராக இருந்திருப்பாரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது நீண்டகால தலைவர். 1923 சுயராஜ்ய பத்திரிகையினுடைய ஆசிரியர். 1924 கல்கத்தா மாநகராட்சியினுடைய நிர்வாக அதிகாரி. 1926 சட்டமன்ற உறுப்பினர். 1930 வங்காளத்தில் மேயர். இதெல்லாம் யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். 23 சுயராஜ்ய பத்திரிகையின் ஆசிரியர். 24 கல்கத்தா மாநகராட்சி நிர்வாக அதிகாரி. 1926 சட்டமன்ற உறுப்பினர். 1930 வங்காளத்தினுடைய மேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் அதுக்கான கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.